நாம் இன்றைக்கி வீட்டிலே ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஹெர்பல் ஷாம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ண போகிறோம். 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாம் எப்பயும் போல் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அது எப்பயும் போல் பாயில் பண்ணி வடிக்க போகிறோம். நான் இப்போ சாதத்தை வடித்து கஞ்சி தனியாக எடுத்துக்கிட்டேன், சாதம் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு சாதம் தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையானது கஞ்சி மட்டும்தான். அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 4 ஹவர்ஸாக ஊற வச்ச வெந்தயம் நல்லா ஊறணும். அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி கஞ்சி நம்ம வடிச்சு வச்சுருந்தோம்னா அந்த கஞ்சி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவை பீல் பண்ணி உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அரப்பு பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, குமிட்டிக்காய் பொடி 3 மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கை வேப்பிலை, ஏன்னா குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால கம்மியாக ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்ச நெல்லிக்காய், ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹைபிஸ்கஸ். உங்களுக்கு எவ்வளோ செம்பருத்தி பூ கிடைக்குதோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து செம்பருத்தி இலையை ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு கிடைக்கல. அதனால் செம்பருத்தி பூ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கை அளவு நல்லா ரோஸ்மெரி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் போன வீடியோவிலே போட்டிருக்கேன். ஷாம்பு பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சீக்காய், பூந்தி கொட்டையெல்லாம் வச்சு பயோ என்சைம் வச்சு பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இல்லைன்னா அந்த வீடியோ பாருங்கள். அதில் இதை ஆட் பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஷாம்போட ஸ்மெல்லும் சரி எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்று நுரை மட்டும் கம்மியாக வரும். நம்ம நிறையா நம்ம கெமிக்கல் ஷாம்புலாம் யூஸ் பண்ணி நம்ம நல்லா நுரை போட்டே பழகிட்டோம். இதில் நுரை கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நுரை கம்மியாக தான் வரும். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஹேருக்கு நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் நுரை வேணும், இல்லை எனக்கு அந்த ஷாம்பு மாதிரி தான் வேணும்னா நீங்கள் வந்து சோப் நட் பவுடராக வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பாருங்கள், நான் தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நுரை வரும். இவ்வளோ தான் வரும். உங்களுக்கு இல்லை நுரை நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் சோப் நட் பவுடராக வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நுரை நல்லா வரும். ஷாம்புவை நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது ஃபங்கஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாதனால. தேங்க்யூ.